எல்லோருக்கும் வணக்கம். நான் லதா பேசுகிறேன். வெல்கம் டு செக்கம்மா சேனல். இந்த ரோஜா செடி பாருங்கள், கொஞ்சம் மேலே எல்லாம் அப்படியே காஞ்சிக்கிட்டு வந்தது. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வளர்ச்சி சரியாக இருக்காது. ஒரு மாதிரி ஸ்கேல் ப்ராப்ளம் மாதிரிலாம் வந்துருச்சு. ஸோ அந்த சமயத்தில் நான் என்ன பண்ணேன், ட்ரிம் பண்ணி விட்டு ஒரு கைப்பிடி ரோஸ் பெஸ்டி கொடுத்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தளைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். எல்லா பக்க கிளைகள்லேயுமே நல்லா துளிர் பிடிச்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி காஞ்ச இலைகள்லாம் இருக்கும்போது அது துளிர் வர்றதுக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி இலைகள்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா நம்ம ரோஸ் பெஸ்டி ஒரு கைப்பிடி கொடுத்ததுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்கேல் ப்ராப்ளம் கொஞ்சம் போகிறது கஷ்டங்க. நம்ம அதுக்கு நீம் ஆயில் ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அது போயிடும். கொஞ்சம் ரெக்டிஃபை ஆகிருக்கு எனக்குமே. அதனால தான் நல்லா தளைஞ்சும் வந்திருக்குது செடி. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி இறக்குற நிறையில் இருக்கிற செடிகள்லாம் கூட நல்லாவே தளைஞ்சு வந்துடும். ஏன்னா ரோஸ் பெஸ்டி அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஃபெர்டிலைசர். ஸோ உங்களுக்கு ரோஸ் பெஸ்டி வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் செடிங்களுக்கு கொடுத்தா போதும், நல்ல ரிசல்ட் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செக்கம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.